சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இவர் என்ன சொல்றாரு, ரெண்டு வழக்கு சொல்றாரு. காஞ்சிபுரத்துல ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அந்த கொலைக்கு என்ன காரணம்னா அவங்களோட லேண்ட். இந்த குற்றங்கள்லாம் உண்மைதான் இவர் சொன்னதாகவும் அதன் பேர்ல அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து அதுல இவர் காவல்துறைக்கு எகென்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நான் ஆனஸ்ட் ஆபீசர், ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினது இல்ல, ஆனா அப்படி இருந்து என்னால இங்க வேலை செய்ய முடியல காவல்துறையில அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனா புகார் கொடுக்க வந்த லேடி கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டதாகவும் இவர் 4 முறை அவங்க சர்வீஸ்ல என்ட்ரி ஆகல, அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் புக் அப்படின்னு ஓபன் பண்ணுவாங்க. இதுல பெரிய மேஜர் பனிஷ்மெண்ட் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அப்போ ப்ரொமோஷன் லிஸ்ட் ரெடி பண்ணல அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது. இல்லை, அவரே ஒத்துக்கிறார் சில விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு இருக்குங்க, அதை ஏன் பொது வழியில் எடுத்து போட்டாங்க? விசாரிக்காம எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய 2 உமன் இன்ஸ்பெக்டர் பிடபிள்யூல அவங்கள விசாரிச்சு அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுல இந்த குற்றம் சாட்டப்பட்டது எஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்காங்க. எல்லாரையும் விசாரிக்கிறீங்க, குற்றச்சாட்டுக்குள்ளான என்னெல்லாம் விசாரிச்சிருக்கணும்? ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்படுவார். அந்த விசாரணை அதிகாரி விசாரிப்பார். இதுல அவரை கைது செய்ய பிளான் பண்ணிட்டு வராங்க உயர் போலீஸ் அதிகாரி. அவர் கைது பண்ணதுக்கு என்ன இருக்குது? பாவம், காவல்துறையில பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய மன அழுத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவாரு? நிறைய அதிகாரிகள் சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை களை எடுப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, இதுதான் இங்க நடக்குது அப்படிங்கிறாரு. அது நார்மலா நடக்கக்கூடியதுதான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீப நாட்களா தமிழக காவல்துறை கடுமையான சர்ச்சைகளில் சிக்கிட்டு வருது. லாக்அப் டெத் தொடங்கி பல விவகாரங்கள். இப்போ காவல்துறை வட்டாரங்களுக்கு உள்ளே நடக்கிற பிரச்சனைங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கு. சமீபத்திய உதாரணமா மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் இந்த விவகாரத்தில் மாட்டியிருக்காங்க. அவர் காவல்துறை அதிகாரிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறப்ப காவல்துறை அதிகாரிகள் இவரது கடந்த காலத்தை பற்றி பல குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் வைக்கிறாங்க. இது காவல்துறை மீது பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பார்வையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக விவாதிக்க முன்னாள் காவல் அதிகாரி திரு ராஜாராம் இணைந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். இந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி விவகாரத்தில் என்ன சார் நடக்குது? ஏன் இவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரியை இவ்வளோ நெருக்குதலுக்கு உள்ளாக்கணும்? சுந்தரேசன் இப்போ அவர் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பியாக இருந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு போஸ்டிங் எங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் அங்கே ஒரு டிஎஸ்பி போஸ்ட் உண்டு. அந்த டிஎஸ்பி போஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கார். பொதுவாக ஒரு இடத்துல 3 ஆண்டுகள் தான் ஒருத்தர் மேக்ஸிமம் பணிபுரியதுக்கு அனுமதிப்பாங்க. இவர் 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு அங்கேருந்து அழுத்தம் வந்ததாக சொல்கிறார். அங்கே இவர் டிஎஸ்பியாக இருந்தப்போ 2 வழக்குகள், அதாவது மனித உரிமை ஆணையம் அதுக்கு இன்சார்ஜ் ஒரு ஜட்ஜி தான் இருப்பாங்க. அந்த ஜட்ஜி கீழே தான் செயல்படுது. அதில் செக்ரட்டரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே காவல்துறை அதிகாரிங்க இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் மாதிரி. அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வருதுன்னு வைங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிப்படையாக இதுக்கு அதாவது நம்ம பிரிமா ஃபேசி இருக்கா, முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை அதிகாரி அனுப்புவாங்க. காவல்துறை அதிகாரி போய் அதை பற்றி ஃபீல்டில் விசாரித்து அந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த வழக்கை அவங்க விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. வழக்கு எண் கொடுத்து நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு வாய்தா போட்டு 2 பேரையும் வர சொல்லுவாங்க. புகார் கொடுத்தவரையும் எதிர் மனுதாரையும் வர சொல்லுவாங்க. வர சொல்லி அது விசாரணை நடக்கும். இவர் தரப்பு இவர் சொல்லுவார், அது அவங்க எதிர் தரப்புலேருந்து அவங்க குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. இப்படி அது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஓடும். முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு அப்படிங்கிறது அது பரிந்துரைங்கிற மாதிரி தான். அது அவங்களா நேரடியாக ஆமாம் பண்ண முடியாது. இது மாதிரி இவருக்கு இந்த காவல்துறை அதிகாரிக்கு இவ்வளோ ரூபா ஃபைன் போடுறேன், இல்லை இவரை பணியிட நீக்கலாம், இவர் நிரந்தரமாக நீக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க. அதை கவர்மெண்ட்டு எடுத்துக்குவாங்க. இது அங்கே உள்ள ப்ரொசீஜர். இவர் என்ன சொல்கிறாரு, 2 வழக்குகள் சொல்கிறாரு. ஒன்று காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலைக்கு என்ன காரணம்னா அவங்களோட லேண்டு, கோடிக்கணக்கான ஒருத்தருள்ள லேண்டை சிலர் கேட்குறாங்க. அதை கொடுக்காதனால பிரச்சனையாகி அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருந்தவர். அப்புறம் அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. அவரை கைது பண்ணுறாங்க. இன்னொருத்தரையும் கைது பண்ணுறாங்க. அவரும் இன்னொரு கட்சிக்காரர். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரங்கன்னா அவங்க காவல்துறை மேலே அலிகேஷன்ஸ் பண்ணுவாங்க.
அலிகேஷன்ஸ் இது மாதிரி மனு கொடுத்துருப்பாங்க மனித உரிமை கார்பரேஷன்லேருந்து இவர் மூலமாக விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரித்து இவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குற்றங்கள்லாம் உண்மைதான், குற்றச்சாட்டு என்ன சாட்டுலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மைதான் இவர் சொன்னதாகவும், அதன் பேரில் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து ஆணையம் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு, அதில் வந்து இவர் காவல்துறைக்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால, அதாவது ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர், அதே மாதிரி ஐஜி இன்டெலிஜென்ஸ், இவங்க 2 பேரும் என் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு வழக்கையும் சொல்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் அந்த குற்றவாளிகள் அவங்கள வந்து துன்புறுத்தப்பட்டாங்க, மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் வந்ததன் பேரில் அதை வந்து விசாரிக்கையில் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இவர் விசாரித்து ப்ரிமா ஃபேசி மேடவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும், அந்த 2 வழக்குகள்னால இந்த 2 பெரிய அதிகாரிகளையும் இவர் மேலே கோபத்தில் இருந்ததாகவும், அதனால் இவரை மாற்றணும்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் இவர் மாற்றப்பட்டதாகவும் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் மயிலாடுதுறை டிஎஸ்பியாக வராரு. ஆனால் 5 வருஷம் முடிச்சு தான் வராரு. அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இருக்கையில் நான் வந்து இத்தனை வழக்குகள் போட்டேன், 5 பேரை குண்டாஸில் போட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ரைட், ஓகே. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, திருச்செந்தூர் அந்த குடமுழுக்கு பாதுகாப்பு பணிக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, அது முடிச்சுட்டு வந்தப்புறம் வேறு இன்னொரு சிஎம் பந்தோபஸ்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, கண்டினியூஸாக எனக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு என்னோடய வெஹிக்கிள், அவருக்கு அரசு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருப்பாங்க, பொலீரோ வண்டி ஜீப், அந்த ஜீப்பை வந்து எனக்கு தகவல் சொல்லாமல் அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் வேற ஒரு வண்டி கொடுத்தாங்க, அந்த வண்டி ஓடுற கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்னோடய வண்டியை பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதனால் நான் நடந்தே வரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கும் இதுக்கும் அவரோட ஆஃபீஸுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் போல் இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் தூரம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவர் நடந்தே வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஒரு 4-5 ஆங்கிள் எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவரை சமூக வலைத்தளங்களில் பேட்டி எடுக்கிற மாதிரி இவரே பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் தான் இதெல்லாம் சொல்கிறாரு, என்னை வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணுறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை வந்து மாறி மாறி தொல்லை கொடுக்குறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, அதனால் அதுக்கு இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாரு. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருப்பாங்க டிஸ்ட்ரிக்டில், வந்து எஸ்பிக்கு கீழே உளவுத்துறைக்கு அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் தலைவர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அவர் பேர் பாலச்சந்திரன் சொல்லி சொல்கிறாரு. அவர் தான் வந்து அவர் ஒரு காரணம், அவர் மணல் மாஃபியா அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்டலாம் பணம் வாங்குறாரு, அவர் ரொம்ப கெட்டவர், அவர் என்ன தொல்லை கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த எஸ்பி மிஸ்டர் ஸ்டாலின் அவரும் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மேலதிகாரி 2 பேர், ஆக இந்த 4 பேர் தொல்லையினால தான் ஏடிஜிபி தேவாசீர்வாதம், ஆமாம் அவங்க லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, அப்புறம் ஐஜி இன்டெலிஜென்ஸ், ஆமாம் இவங்க 2 பேரும் பெரிய அதிகாரிகள், எஸ்பி அவரும் பெரிய அதிகாரி தான், அடுத்தால இன்ஸ்பெக்டர், இந்த 4 பேரையும் சொல்கிறாங்க. சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டி அவர் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன அடுத்தால ரியாக்ஷன் அப்படின்னா, இவர் அந்த பேட்டியில் சொல்கிறார், நான் வந்து ஆனஸ்ட் ஆஃபீஸர், நான் வந்து ₹1 லஞ்சம் வாங்கினதில்லை, ஆனால் அப்படி இருந்து என்னால் இங்கே வேலை செய்ய முடியல காவல்துறையில் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் சமூக வலைதளங்களில் கசியுது சில விஷயங்கள். என்ன கசியுதுன்னா, இவர் வந்து 4 முறை டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு தவறு செஞ்சு அப்படின்னு சொல்லி 4 இன்சிடென்ட் சொல்கிறாங்க. அது 2002 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வரிசையாக உள்ள இன்சிடென்ட் சொல்கிறாங்க. பாலியல் புகாரும் இருக்குது. ஆமாம், அது பணம் வாங்கினதாகவும், அப்புறம் இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், அது அப்புறம் ஒரு சிடி ஃபைல் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு, அப்புறம் ஒரு சிடி அந்த சிடி பிடிச்சி அது ஒன்று, அப்புறம் ஒரு பாரில் ஏதோ காசு வாங்கினதாகவும், அப்புறம் வந்து ஒரு லேடிக்கிட்ட வந்து ஏதோ புகார் கொடுக்க வந்த லேடிக்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டதாகவும், இந்த மாதிரிலாம் நிறைய கசியை விடுறாங்க. டிபார்ட்மெண்ட் வாரியாகவும் ஒரு கீழ் பணியாற்றிய பெண் அதிகாரிகளை வேலை ரீதியாக துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, அது எப்படி கசிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் காவல்துறையில் வந்து எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க சர்வீஸில் என்ட்ரி ஆகலை, அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் புக் அப்படின்னு ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் இவர் ஜாயின் பண்ணார், இவர் பேர் என்ன, வயசு என்ன, அப்பா பேர் என்ன, படிப்பு என்ன, இவர் எந்த டேட்டில் செலெக்ஷன் ஆனார், எந்த இது மூலமாக ஆர்டர் மூலமாக இவர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்தார், அப்புறம் ஃபஸ்ட்டு போஸ்டிங் எப்போ ட்ரைனிங், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ட்ரைனிங் முடித்தார், அப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 6 months, இவர் சப் இன்ஸ்பெக்டராக தான் சேர்ந்துருக்கார் டைரக்ட் எஸ்ஐயா. அப்போ 1 வருஷம் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ட்ரைனிங் 96 சேர்ந்துருக்காரு. இவர் 1996 எஸ்ஐயா சேர்ந்துருக்காரு. 1 வருஷம் ட்ரைனிங் காலேஜில், அப்புறம் 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், அங்கே ஒரு 6 மாதத்துக்கு,
அதுக்கப்புறமா ஒரு காவல் நிலையத்தில் இண்டிபெண்டன்ட் ஸ்டேஷன் சொல்லி ஒரு 1 இயர், அது டோட்டலாக 2.5 இயர்ஸ். இந்த 1 இயர் இன்சார்ஜ் அவர் இருந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு எஸ்பி லெவலில் அதிகாரி வந்து ஆய்வு பண்ணி இவருக்கு ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை ப்ரொபேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபேஷனை கம்ப்ளீட் பண்ணால் தான் அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ரெகுலர் மற்றதெல்லாம் கிடைக்கும். பட் சம்பளங்கிறது என்றைக்கு ஜாயின் பண்ண டேட்லேருந்து சம்பளம் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணது அந்த பதவிக்கு உள்ளது, ஒவ்வொரு பதவிக்கும் உண்டு. அடுத்தால இன்ஸ்பெக்டர் ஆகையிலையும் ப்ரொபேஷன் உண்டு, அதுக்கு அடுத்தால டிஎஸ்பி ஆகையிலையும் அந்த மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் உண்டு, ஒவ்வொரு பதவிக்கும் இருக்குது. அப்படி வந்து ஒரு ப்ரொபேஷன் முடிச்சிருப்பார். முடிச்ச டேட்டு, அப்புறம் எங்கெங்கே போஸ்டிங், அங்கே போஸ்டிங்கில் இருக்கல இவர் ஏதாவது குட் ஒர்க் செஞ்சு ஒரு பெரிய கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு சாராயவாரியை பிடிச்சாரு, அவரை குண்டாஸில் போட்டார் அப்படின்னா அதுக்கு எஸ்பி வந்து ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. இவரே இந்த ஏரியாவில் சட்டவிரோதமாக விற்கப்படும் போது எல்லாத்தையும் அடித்து உடைச்சவர் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அவர் சொல்கிறது எல்லாம் உண்மையாக இருக்கும், நம்புவோம். ஆனால் உண்மையாங்கிறது மேலதிகாரி அவர் மட்டுமே இல்லை, அவர் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு என்ன அளவுக்கு உண்மைங்கிறது அடுத்தால விசாரணை நடத்தினா தான் தெரியும். விசாரணை நடத்தி உண்மைதானா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ அதே மாதிரி இவருக்கு நல்ல குட் ஒர்க் பண்ணதெல்லாம் ரிவார்டு ரோல்பாங்க. அதுக்கு அது மாதிரி செஞ்சதெல்லாம் குட் சர்வீஸ் என்ட்ரி, மெரிட்டோரியல் சர்வீஸ் என்ட்ரி, பண ரிவார்டு, இந்த மாதிரிலாம் ரிவார்டு கொடுப்பாங்க. அது தனியாக ஒரு என்ட்ரி இருக்கும். டெலிக்வன்சி, பனிஷ்மெண்ட் ரோல், சிறு தண்டனை பதிவேடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்ட் ஆஃப் இது. அதுலேயும் வந்து இவருக்கு ஏதாவது தவறுகள் செஞ்சால் அது குறித்து அது வந்து எப்படின்னா கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் சின்ன தவறுகள்னால் 3A அப்படின்னு சொல்லுவாங்க நடத்தை விதிகள் படி. அந்த குற்றச்சாட்டு 3Aங்கிறது ஒரு சாதாரணமான குற்றச்சாட்டு. அதில் வந்து ஒரு சென்சர், ஒரு கருப்பு புள்ளி, ஒரு வார்னிங், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. 3B அப்படிங்கிறது மேஜர் பனிஷ்மெண்ட். அதில் அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு விசாரணைன்னு தனியாக நடத்தி சாட்சிகளெல்லாம் விசாரிக்கணும். 3Aல அது தேவையில்லை. 3Bயில் விசாரித்து அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. இதை விசாரணைக்கூடிய அதிகாரி யாருன்னா, முன்னாடி இன்ஸ்பெக்டர் லெவலில் விசாரித்தாங்க, இப்போ டிஎஸ்பி லெவலில் விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க ஃபைண்டிங்ஸை மினிட் அப்படின்னு போடுவாங்க. அந்த மினிட் வந்து எஸ்பிக்கு போகும். போய் எஸ்பி தான் அதை வந்து அதை அப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவரோட சர்வீஸ் புக்கில் அது என்ட்ரி ஆகும், அந்த தண்டனை குறிப்புகள். இதே மாதிரி அவங்க சர்வீஸில் எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ எல்லாமே என்ட்ரி ஆகிட்டே வரும். இதில் பெரிய மேஜர் பனிஷ்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போது வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணையில் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது. அதை இப்போ மாற்றிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அது பெண்டிங் இருந்தால் கூட அவருக்கு அந்த இதில் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டால் ஒழிய அவர் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே இவ்வளோ புகார் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ என் மேலே அப்பயே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கலாமே. அந்த 2005 காலகட்டங்களில் தான் இந்த பெண் தொடர்பான புகார்லாம் வந்து தான் சொல்கிறாரு. அப்போயே என் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே, அப்போயே சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அதாவது சில விஷயங்களில் வந்து அதிகாரிகள் பெருந்தன்மையோட இப்போ ஒரு இதில் வந்து சிடி ஃபைலில் 2 சிடி ஃபைல் வந்து சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலே நடவடிக்கை எடுத்து பெருசாக பண்ணலாம். அவரோட லைஃபை கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்து அதை ஒரு என்ட்ரி போட்டு அப்படி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி என்ட்ரி போட்டு வச்சது தான் இப்போ அவங்க சொல்லக்கூடியதெல்லாம். அது உண்மையாக அதில் சார்ந்த கசிஞ்சத அந்த பட்டியல் உண்மையாக இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க தான் பார்த்து சொல்ல முடியும். இல்லை, அவரே ஒத்துக்கிறார் சில விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு இருக்குங்க, அது ஏன் பொது வழியில் எடுத்து போட்டாங்க, அது ஏன் இது எப்படி வெளில வந்துச்சு அப்படின்னு அவரே கேட்குறாரு. இல்லை, அவர் கேட்குறாருன்னா இப்போ இந்த தவறு நான் பண்ணலை, ஆனால் இந்த தண்டனை கொடுத்ததா சொல்கிறாங்க அப்படின்னு அன்றைக்கே அப்பீல் இது பண்ணியிருக்கலாம் இல்லையா. அவர் நான் நிறைய பேர்கிட்ட முயற்சி பண்ணி பார்த்தேன். குறிப்பாக லத்திகாச்சாரன் டிஜிபியாக இருக்கும்பொழுது நான் அவங்கள்ட்டே போட்டேன். ஆனால் மனு கொடுத்து என் மீது தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதனால தான் நான் தொடர்ந்து எதுவும் தொடர்பான எந்த விஷயமும் பண்ணல அப்படின்னு. அதாவது விசாரிக்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன குற்றத்துக்கு கூட விசாரித்து அவருக்கு தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் வந்து அதை பெருசாக தெரிஞ்சினாலும் கூட மினிமம் பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவரோட லைஃபை கெடுக்கக்கூடாதுன்னு அங்கே நல்ல எண்ணத்தில் பண்ணுவாங்க. அது மாதிரி தண்டனை பட்டியலாம் சைலேந்திர பாபு சார் இருக்கையில் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிவிடுவார். அவருக்கு அப்பீல் போனால் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி தான் வார்னிங், சென்சர் அதை மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். ஏன் அப்படின்னா இவ்வளோ ரூபா செலவழித்து இத்தனை காலம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். தவறு செஞ்சுருக்காரு, அது கண்டிக்கப்படணும். அதே சமயத்தில் அவர் தண்டிக்கப்பட்டால் இன்னொருத்தரை உருவாக்குறதுக்கு நம்ம நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இவர் இதோட திருந்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை பண்ணுவாங்க. இப்போ அது அந்த உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத அவர் இப்போ இல்லைன்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்டவங்க இன்றைக்கி யாருக்கிட்ட அவர் சர்வீஸ் புக் இருக்கும்னா அந்த எஸ்பிகிட்ட இருக்கும். அவங்க வந்து உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அது குறித்து அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போது இவர் வந்து அதாவது காவல்துறையில் அது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ், சில கான்ட்ராக்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இவர் டிஎஸ்பி ஆனதுக்கப்புறம் அந்த 3A 3Bங்கிறது 17A 17B அப்படின்னு மாறும். சிறு குற்றங்களுக்கு 17A சார்ஜும், பெரிய குற்றங்களுக்கு 17B சார்ஜும். இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது பெரிய விஷயம். அப்போ வந்து இதுக்கு வந்து 17B சார்ஜ் கொடுத்து என்கொயரி நடத்துவாங்க. இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த தஞ்சை சரக டிஐஜி இவர் சொன்ன அலிகேஷன்ஸ் குறித்து இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய 2 உமன் இன்ஸ்பெக்டர் பிடபிள்யூவில் அவங்கள விசாரித்து அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியை 4 நாள் எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்தாங்க இல்லையா, அந்த எம்டியில் இருக்க ஆர்ஐ விசாரிச்சிருக்காங்க. அதில் இந்த குற்றம் சாட்டப்பட்டது எஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் விசாரித்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டின் பேரில் தான் ஹோம் செக்ரட்டரி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு சார், எல்லாரையும் விசாரிக்கிறீங்க, குற்றச்சாட்டுக்குள்ளான என்னெல்லாம் விசாரிச்சிருக்கணும், என்ன இது வரைக்கும் விசாரிப்பாங்க, நிச்சயமாக விசாரிப்பாங்க. இது வந்து எப்படின்னா இந்த சஸ்பென்ஷனுங்கிறது இது வந்து ஒரு தண்டனை கிடையாது. சஸ்பென்ஷனுங்கிறது ஒரு ஆக்ஷனில் முதல் இது. இந்த ஆக்ஷனில் எந்த இவர் கொடுத்து அலிகேஷன் பண்ணதில்லை, அவர் கொடுத்த ரிப்போர்ட்டின் பேரில் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்படுவார். அந்த விசாரணை அதிகாரி விசாரிப்பார். இதில் அவரை கைது செய்ய பிளான் பண்ணிட்டு வராங்க உயர் போலீஸ் அதிகாரி. அவர் கைது பண்ணதுக்கு என்ன இருக்குது பாவம். அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு அவரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி, அதில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அவரை வந்து நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவருக்கு குற்றங்கள் அவருக்கு அவர் மீது இது மாதிரி கார்னர் பண்ணி பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 4 அதிகாரிக்கும் மேலதிகாரி டிஜிபி, இவர் டிஎஸ்பி. டிஎஸ்பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா டிஜிபிக்கு தான். எஸ்பி கூட கிடையாது. கிடையாது. அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம், அவங்க நோட் புட்டப் பண்ணலாம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் வந்து டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அதிகாரம் டிஜிபிக்கு மட்டுமே. அதனால் டிஜிபி வந்து டெய்லி மனு வாங்குறாங்க. அவங்க ஆஃபீஸில் டெய்லி வந்து கிரீவன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒரு 50 பேர் பப்ளிக் வராங்க, 50 பேர் காவல்துறை சேர்ந்தவங்களே வராங்க. அவங்க வர்றவங்களை கூட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. டிஜிபி ஃப்ரீயாக இருந்தார்னா அவரே உட்காந்து இண்டிவிஜுவலாக விசாரிக்கிறாரு. இல்லை அப்படின்னா அது ஒரு கீழே இருக்கக்கூடிய ஏடிஜிபியோ ஒரு ஐஜியோ அவங்க விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு விசாரித்து அந்த மனுவை யாருக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரசீதும் கொடுத்துட்றாங்க. உங்கள் மனுவுக்கு இந்த இதில் பதிவு செய்யப்பட்டது, இந்த எஸ்பிக்கு அனுப்பப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம், எங்களை வந்து திருப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரசீது கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செய்யக்கூடியவர், இவருக்கு தெரியும், பப்ளிக்கே தெரிஞ்சு வந்து கொடுக்குறாங்கப்போ போலீஸில் இருக்கிறதுக்கு தெரியாதா. இவர் நேரடியாக 2 நாள் லீவ் போட்டு 4 நாள் லீவ் போட்டு இல்லை மெடிக்கல் லீவ் போட்டு வந்து இது மாதிரி இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதி கொடுத்தாருன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, விசாரித்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இல்லை சார், இப்போ காவல்துறையில் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய மன அழுத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவார்? எதனால் இந்த சட்டத்திட்டங்கள் இவ்வளோ கடுமையாக இருக்குது காவல்துறையில் மட்டும்? அதாவது காவல்துறையில் மட்டும் இல்லை, யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லா இதுலேயுமே சில ரூல்ஸ் இருக்குது. அதை கான்ட்ராக்ட் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் அவங்க வந்து சில விஷயங்களை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஏதாவது குறைகள் இருந்தால், கிரீவன்ஸ் இருந்தால் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் மேலதிகாரிக்கு. அதுவும் த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் போகணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்க வந்து த்ரூ ப்ராப்பர் சேனலாக போகக்கூடிய இவருக்கு மேலதிகாரி வந்து எஸ்பி. அந்த மேலதிகாரிகள் மேலேயே இவருக்கு அலிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவர் யார் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரியை நேரடியாக போய் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டாக ஓரலாக சொல்லியிருக்கலாம், ரிட்டனாக எழுதி கொடுத்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பட் காவல்துறையில் அதை உருவாக்குனது வந்து ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் உருவாக்குனது வந்து குற்றங்கள் நடவாமல் தடுப்பதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் சொல்லி ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்தப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது எஸ்பி அதுக்கு மேலே அதிகாரிகள் ஐஜி வரைக்கும், அப்போ அது வரைக்கும் ஐஜி வரைக்கும் தான் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்லலாம் எல்லாமே ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. அதுக்கு கீழே அடிமட்டத்தில் காவலர்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இருந்தது தான் நம்ம தமிழ் ஆட்கள் இருந்தாங்க, இந்தியன்ஸ் இருந்தாங்க. அப்போது இவங்களோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. எஸ்பிங்கிறவர் மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான். ஆனால் காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேரோ 3000 பேரோ இருப்பாங்க. அப்போது இவங்க எல்லாரும் அதிகமாக இருக்கிறனால இவங்களை அடக்கிய அளவுக்கு இவருக்கு சாதகமான சட்டங்கள், அதுவும் எப்படி இவங்க வெள்ளைக்காரங்க காலனி ஆதிக்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா விதமான இது கொடுத்து கீழே இருக்கவங்களை எப்படினாலும் அவங்க வந்து கார்னர் பண்ணலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த அப்படி உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 70 வருஷமாக ஆகிப்போச்சு, இன்னமும் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து காவல்துறையில் வந்து இந்த ப்ரெஷர்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, ஒர்க் ப்ரெஷருங்கிறது ஒன்று, அதுக்கு மேலே இந்த ப்ரெஷர். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 இடத்துக்கு பந்தோபஸ்து போயிட்டு வந்தேன்,
அப்படின்னா அங்கே பந்தோபஸ்து போய் திருநெல்வேலிக்கு போய் திருச்செந்தூர் போய் அங்கே பார்த்து ஒரு 3 நாள் 4 நாளோ இல்லை ஒரு வாரமாக அங்கே பந்தோபஸ்து இருந்துட்டு ரொம்ப கஷ்டம். பந்தோபஸ்துங்கிறது நின்றுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஒரு பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி முடிச்சுட்டு திருப்பி வந்தோடனே இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் காவல்துறையில் இப்போ பந்தோபஸ்துங்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ராஜீவ்காந்தி என்னைக்கு தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டாரோ 1991, அதிலிருந்து அதாவது இந்த நான் சொன்ன காவல்துறை உருவாக்கப்பட்ட 2 விஷயங்களை விட பந்தோபஸ்துங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்டில் அந்த லாண்ட் ஆர்டர் டிஎஸ்பி அனுப்ப மாட்டாங்க. இது மாதிரி சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோக்கு ஒரு டிஎஸ்பி இருப்பார், அந்த டிஎஸ்பி அனுப்புவாங்க. ஒரு பந்தோபஸ்துக்கு போகணும், ஒரு டிஎஸ்பி அனுப்பணும், இப்போ குடமுழுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு டிஎஸ்பி வேணும் அப்படின்னு பந்தோபஸ்து கொடுக்குறாங்கன்னா அது யாரை எடுப்பாங்கன்னா முதல்ல இந்த சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஏன்னா அவருக்கு அதிகமாக வேலை இருக்காது. அதுக்கு அடுத்தால யார் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் டிஎஸ்பி. இவங்கள தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அதனால இவங்களுக்கு அதிகம். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணனால எனக்கு தெரியும், ப்ரொஹிபிஷனில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை சார், இந்த சுந்தரேசன் விவகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு நான் சொல்கிறேன், அதுக்கு கூட இப்போ லீவ் தர மாட்டேங்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் அந்த எஸ்பி என்ன விரல் நீட்டி மிரட்டினார் அப்படின்னு அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. கரெக்டு. அதாவது மெடிக்கல் லீவ்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி எமர்ஜென்சி சமயத்தில் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு யாரும் கேட்க போகிறதில்ல. 6 மாதம் ஒரு சர்வீஸில், டோட்டல் சர்வீஸில் 6 months மெடிக்கல் லீவ் உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. இப்போ இவருக்கு ஒரு 7 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ மெடிக்கல் லீவ் அந்த 6 monthsல இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்திட்டு, அதாவது ப்ரெஷர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு 10 நாள் லீவ் போட்டு போங்க. போயிட்டு போய் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா பாருங்கள், உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் வேணுமா, போய் எங்கேயோ போய் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் அதிகாரிக்கு போய் மேலே அதிகாரிக்கு போய் நீங்கள் இந்த விஷயங்களை இதை எடுத்து சொல்லுங்கள், எனக்கு இது மாதிரி இருக்குது, இது மாதிரி சூழ்நிலை நான் வேறு இடத்துக்கு மாற்றி விடுங்க, என்னால் தாக்கு பிடிக்க முடியல, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அப்படி செய்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அது செஞ்சால் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் வழிகள் இருக்குது. அந்த வழிகளை விட்டு இவர் இது மாதிரி போனது தான் இன்றைக்கி அவர் ஒரு சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியிருக்கு. நமக்கு பார்க்கல தெரியுது ஒரு ப்ரெஷர் இருக்குது, காவல்துறையில் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கூட நம்மளா போய் அதில் மாட்டிக்கக்கூடாது. இப்போ இவர் தேவையில்லாமல் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாரு, இப்போ ஏன் மீடியா முன்னாடி தோன்றி இந்த மாதிரி கருத்துக்களை, அதாவது இப்போ நான் கண்டினியூஸாக அவருக்கு டியூட்டி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு வாரம் அங்கே போயிட்டு அடுத்தால திருப்பி அடுத்தால இன்னொரு பந்தோபஸ்து, அப்படி 2 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பார், ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்தப்புறம் இது வண்டியை எடுத்ததுங்கிறது ஒரு நார்மல் விஷயந்தான். எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு விஐபி வராங்கன்னா விஐபிக்கு கார் கலெக்டர் கொடுத்துருவார். அந்த எஸ்கார்ட் பைலட்டு போலீஸ் கொடுக்கணும், எஸ்பி தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஈக்குவலாக அந்த விஐபி கார் போகக்கூடிய அளவுக்கு ஸ்பீடாக நல்ல கண்டிஷனில் போகிற வழியிலே பாதியில் ரிப்பேர் ஆகக்கூடிய வண்டி இல்லாமல் பைலட் முன்னாடி அதில் ஒரு எஸ்ஐ ஒரு 4 போலீஸு, எஸ்கார்ட் அதுலேயும் ஒரு எஸ்ஐ 4 போலீஸ், அது 2 வண்டி கொடுக்கணும். அதில் எதுக்குள்ள நல்ல வண்டி எந்த வண்டின்னு பார்ப்பாங்க, பார்த்து அந்த வண்டியை எடுத்துக்குவாங்க, வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. அதுக்கு பதிலாக வேறு வண்டி கொடுப்பாங்க. அது மாதிரி இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி இவருக்கு அப் டு த மார்க் இல்லைன்னு சொல்லி இவர் யூஸ் பண்ணாமல் அதையும் உடனே ரிட்டர்ன் பண்ணல, 2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த வண்டி வந்துருச்சு இருக்கு. இந்த இடைப்பட்ட சமயத்தில் தான் இது மாதிரி தன்னோட கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காரு. இப்படி தொடர்ந்து எல்லா அதிகாரிகளும் பகிச்சுக்கிட்டாரு. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அல்லது ரிட்டையர்மெண்ட் டைமில் இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் சார்? இப்போவே இந்த பிரச்சனையிலேருந்து இவர் வெளியே வரணுங்க. இப்போ இதுக்கு ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த என்கொயரியில் அதாவது சில விஷயங்கள் நடந்து போச்சு, ஏதோ அன்னைக்கு நீங்கள் ஒரு டென்ஷனில் ஏதோ பண்ணிட்டீங்க, அடுத்தால என்ன பண்ணணும்? இந்த டிபார்ட்மெண்ட்டில் 1,34,000 பேர் இருக்காங்க. இந்த 1,34,000 பேரும் இதே பிரச்சனையில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி அதை அனுசரித்து போகிறாங்க, எப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இப்போ மேலதிகாரியை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எஸ்பி எனக்கு சொன்னார் இல்லையா, எல்லோரும் தான் டியூட்டி பார்க்குறாங்க, எல்லோரும் தான் இவ்வளோ கேஸ் போட்டான் அப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு இல்லையா, அது அவங்களோட டியூட்டி தானே. அது மாதிரி பந்தோபஸ்துங்கிறது ஒரு டியூட்டி தானே. பந்தோபஸ்து யார் எஸ்பின்னு தான் பார்க்குறாரு, டிஐஜின்னு தான் பார்க்குறாரு. ஏன்னா அந்த குடமுழுக்குக்கு ஏடிஜிபியே போய் பார்த்தாரு பந்தோபஸ்து. அதனால் அது ஒரு காமன் டியூட்டி ஆகிப்போச்சு. இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வடிவமைச்சுக்கணும். அப்படி வடிவமைக்க முடியல அப்படின்னா அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஏன்னா அது இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒதுங்கி இருக்கணும். அதே மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல சொல்லிடணும். சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கு இந்த மாதிரி இல்லை சார். டிஎஸ்பி சுந்தரேசன் பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தையிலே சொல்லணும்னா, இங்கே பெரிய ஒரு லாபி ஒன்று போயிட்டுருக்கு, நிறைய அதிகாரிகள் சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை களை எடுப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, இதுதான் இங்கே நடக்குது அப்படிங்கிறாரு. அதுதான் எனக்கும் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். பொதுவாக எனக்கு தெரிஞ்ச இடத்துல அதாவது ஆட்சி மாறையில் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. அந்த ஆட்சிக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் டிஜிபி ஏடிஜிபி எல்லாம் கம்ப்ளீட்டாக எஸ்பி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றப்படுவாங்க. அடுத்தால ஆட்சி வந்தாச்சுன்னா இவங்க மாற்றுவாங்க, இவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளுக்கு. அது முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ சமீப காலமாக அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்ல அதிகாரிகள் ஓரங்கட்டப்படுவாங்க.
அவங்க நல்ல அதிகாரிகளுக்காக இல்லை, இவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் அங்கே போடணும் அப்படிங்கிறதுக்காக ஓரங்கட்டப்படுவாங்க. அது நார்மலாக நடக்கக்கூடியதான், அது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் தவறு செஞ்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறது விசாரிக்க போகிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் தெரியும். இவர் பேரில் அப்படி இவரை கார்னர் பண்ணி இவர் பேரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் போய் அவருக்கு நீதி தேடலாம். அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான காரணங்களை தேடுவாங்க. அந்த என்கொயரி ரிப்போர்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த என்கொயரியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார், தேவையில்லாமல் அந்த வீடியோ எடுத்து நடந்து வரதெல்லாம் போட்டார். அதில் வந்து அதிகாரிகள் மேலே குறைகள் சொன்னார். இந்த அலிகேஷன்ஸ் தான் இப்போ தெரியுது. பட் இப்போ டிஐஜி விசாரித்தப்போ அந்த அதிகாரிகள், இவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியாது. அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் அது வந்து ஒன்று இவரை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் வந்து ஒரு முகாந்திரம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கைதுக்கான திட்டங்களும் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் என்ன கொலை பண்ணாரா, கொள்ளையடிச்சாரா, அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அந்த பழைய குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லை, அது முதல்ல அந்த கசிஞ்ச விஷயங்கள் உண்மையா, அப்படி இருந்தாலும் அது வந்து நடந்து முடிஞ்சு போனது. அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன, இப்போ வேலை பார்க்கல அவருக்கு கீழே இருக்கவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அவரை பற்றி உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன, இந்த சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க, மெயின் அதுதான். சாட்சிகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான். அதில் அப்படி ஒன்றும் அவர் மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை. அது மாதிரி என்னங்கிறது போக போக தெரியும். அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டார்னா அவர் கொஞ்சம் நல்லது. ஏன்னா காவல்துறையை பற்றி இப்போ எப்படின்னா சொல்லுவாங்க, இந்த பல்ல குத்தி மோந்து பார்த்த மாதிரி திருப்பி திருப்பி இதையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பொதுமக்கள்கிட்ட காவல்துறையோட இமேஜ் கெட்டு போயிடும். காவல்துறையினாலே இப்போ வந்து கெட்டு போச்சு இமேஜ். ஏன்னா அந்த சினிமாக்காரங்க கெடுத்துட்டாங்க, அதில் வந்து போலீஸ்னால் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பொதுமக்கள்கிட்ட உருவாக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்காக சில விஷயங்கள் சாதாரண விஷயத்தை நம்ம பெருசு பண்ணி நம்மளோட வீக்னஸ் நம்ம தெரியப்படுத்தணும்னா அப்புறம் பொதுமக்களுக்கு அந்த காவல்துறை மேலே ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதை மட்டும் காப்பாற்றணும். ரொம்ப நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு ஆழமான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.